எங்க பூமி இது, எங்களுக்கு தண்ணி எந்த கஷ்டமும் எங்க ஊர்ல வந்ததில்ல. நாங்க மாத்தி மாத்தி தண்ணி ஆச்சு கொடுத்துருவோம். எங்களுக்கு ரேஷன் அரிசி வேணும், 1000 ரூபாய் வேணும், எதுவுமே வேணும். எப்படியாவது திருவண்ணாமலையிடம் வரம் பெற்றுவிடலாம் என்று படித்தவர்களாலும் பணக்காரர்களாலும் நடத்தப்படுகின்ற கிரிவல ஊர்வலம் அல்ல இது. மாறாக வரமாக கிடைத்த மலையை பாதுகாக்கின்ற வேள்வியை நடத்துகின்ற பாமரர்களின் கூட்டம். எங்கிருந்து வந்தார்கள் இவர்கள்? பிரியாணி இல்லை, குவார்ட்டர் இல்லை, அடுத்த வேளை உணவிற்கு உத்தரவாதம் இல்லை, வழியெங்கினும் குடிப்பதற்கு தண்ணீர் கூட கிடைக்காது. இருப்பினும் 20-25 கிலோமீட்டர்களை நடந்து கடந்து வந்திருக்கிறார்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள். அரிட்டாபட்டிக்கும் இந்த கிராம மக்களுக்கும் சம்பந்தமில்லை. அரிட்டாபட்டி மலையின் பலத்தால் இவர்கள் பலன் பெறுவதில்லை. இருந்தாலும் மக்கள் இன்று அரிட்டாபட்டி, நாளை நமது ஊர் என்ற எண்ணத்தில் மலையை காக்க வேண்டும், வரமாக இருக்கின்ற மலையை காக்க வேண்டும், மௌனமாக நிற்கின்ற அந்த இயற்கையின் எழிலோவியங்களை காக்க வேண்டும் என்று பல்லாயிரக்கணக்கான பாமர மக்கள் மதுரையை முற்றுகையிட்டார்கள். மூச்சு திணறியது மதுரைக்கு நேற்று. அரிட்டாபட்டி மக்கள் மேலூர் பகுதியிலே கடைகளை அடைத்து அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தார்கள். எகிப்திய புரட்சியை தொடர்ந்து ஜல்லிக்கட்டு புரட்சி மக்கள் வெள்ளமன குவிந்தது. அதன் பிறகு சமீபத்தில் இலங்கை புரட்சி. இப்போது மேலூர் அரிட்டாபட்டி மலையை காப்பதற்காக மதுரையில் குவிந்த மக்கள் புரட்சி, மக்கள் வெள்ளம். சொந்த நலனுக்காக குவிந்த மக்கள் கூட்டம் அல்ல, பொது நலனுக்காக குவிந்த பாமரர்களின் கூட்டம். என்றென்றும் வெல்லட்டும் மக்கள் புரட்சி. தொடர்ந்து இணைந்திருங்கள் பேச்சுரிமை யூடியூப் சேனலுடன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல்.